ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, உன் மனசு மகிழும்படியாக உனக்கான சந்தோஷ செய்தியோடு தான் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்தேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ பார்க்காத சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அளவில்லாத பேரின்பத்தையும் இப்போது அனுபவிக்கும்படியாக உனக்கான நல்ல விஷயத்தோடு நீ வாழ்க்கையில் வெற்றி பெற்றுட்ட நல்ல செய்தியோடு தான் உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்லமே. என்ன நடந்தாலும் வாழ்க்கையை அதன் போக்கிலேயே போய் தடைகளை தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஆளாக நீ இருக்க போற. அதுக்கு முதல்ல உன் மனசுல எந்த விதமான காயங்களையும் கஷ்டங்களையும் வச்சுக்காம எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு பசியில உனக்கு உணவு கொடுத்தவங்களையும் கஷ்டத்துல உனக்கு உதவி செஞ்சவங்களையும் மட்டுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு அவர்களுக்கு அதை திரும்பி செய்யக்கூடிய ஆளாக, நல்லது செய்யணுன்ற எண்ணம் கொண்ட ஆளாக நீ இரு. துன்பத்துல உனக்கு ஆறுதல் சொன்னவங்களையும் நீ உடல் நலம் சரியில்லாமல் இருக்கும்போது உன்னை நலம் விசாரித்தவங்களையும் நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது என் செல்லமே. ஏன்னா அன்புங்கிறது நெல் மாதிரி, நெல் போட்டால் நெல் முளைக்கும் தானே. நீ அன்பை எந்த அளவுக்கு கொடுக்குறியோ அதே அளவுக்கு அன்பும் பாசமும் உன் மேலே அக்கறையும் கொண்ட மனிதர்கள் உன்னை தேடி வருவாங்க. இதுவே எல்லார்கிட்டையும் சண்டை போட்ட நான் தான் பெருசுன்னு தனியாக தெரியணும்னு நினச்சினா, வம்பு வளர்த்துக்கிட்டினா, வம்புங்கிறது புல்லு மாதிரி தேவையில்லாமல் அதுவே முளைச்சி சுற்றி இருக்கிற எல்லாரையும் அழிச்சிரும். அதனால் வீண் வம்போ பிடிவாதமோ சண்டை சச்சரவோ செய்யாமல் எல்லாருக்கிட்டையும் அன்பாக பாசமாக பேசி பழகு. நீ நினச்சதெல்லாம் நிச்சயமாக நல்லபடியாக நடந்தே தீரும். எத்தனையோ பேர் உன்னை வாழ்த்துறதையும் பாராட்டுறதையெல்லாம் நீ மறந்து போயிடுற. யாராவது ஒருத்தர் உன்னை திட்டினா குறை சொன்னா அதை மட்டுமே யோசிச்சு மறக்காம ஏன் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க? 1000 நல்ல விஷயங்கள் உனக்கு மறந்துடுது. ஆனால் ஒரு கெட்ட விஷயம் உன் மனசை விட்டு மறையாமல் உன்னை ஆட்டி படைக்கிறத முதல்ல மாற்று. கெட்ட விஷயங்களும் கஷ்டமான விஷயங்களும் உன் நினப்பில் இருக்கக்கூடாது என் செல்லமே. எப்போவுமே நடந்த நல்ல நிகழ்வுகளையும் நடக்க போகிற நல்ல விஷயங்களை பற்றி மட்டுமே சிந்தனை செய். நீ எதை தேடிக்கிட்டு இருக்கியோ அதுவும் உன்னை தான் தேடிக்கிட்டு இருக்கு. நிச்சயமாக அது தானாகவே உன் கைகளில் வந்து சேரும் என் செல்லமே. இந்த வராகி அம்மா நானும் உன் வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி தரப்போகிறேன். என்னை பார்க்குற இந்த நிமிஷத்திலிருந்தே உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும்படியும் உனக்கான மகிழ்ச்சியும் ஆனந்தமும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படியும் நான் செய்ய போகிறேன் என் செல்லமே. உன் மனசில் நீ எந்த விஷயத்தை ஆழமாக யோசிக்கிறியோ, எதை மனசுக்குள்ளே ஆழமாக பதிய வச்சிருக்கியோ அப்படி தான் உன் உடம்பு செயல்படும். உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, உன் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வரும் கஷ்டம்னு நீ என்ன யோசித்தாலும் அது அப்படியே நடந்துடும். ஏன்னா இந்த பிரபஞ்சங்கிறது உன் எண்ணப்படி தான் உன் வாழ்க்கை இயக்கிக்கிட்டு இருக்கு. அதனால் எப்போதும் நல்லதை பற்றி யோசனை செய். நல்லதையே மனசில் ஆழமாக பதியவை. நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும். இந்த வராகி அம்மா நானும் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. நீ நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய்யும்போது அதற்குரிய பலன்களை சிறப்பாக தருவதற்கு இந்த வராகி அம்மா தயாராக இருக்கேன். இனிமேதான் உன் வாழ்க்கையில் நீ உண்மையான மகிழ்ச்சியை பார்க்க போகிற. உன் மனசில் இருக்க துயரங்களை எல்லாம் போக்கி வேதனைகளை தீர்த்து உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். உன் வாழ்க்கையில் இனிமே மகிழ்ச்சியான விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்கும். நீயும் உன் கனவை நனவாகுவதை பார்த்து மகிழ்ச்சியில் திளைக்கப் போகிறாய் என் செல்லமே. எப்போவுமே எல்லா நாளும் நீ நிம்மதியாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். அதுக்கு முதல்ல மற்றவங்க செய்கிற தவறோ அல்லது மற்றவங்களுடைய தப்பான விஷயமோ எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் மன்னிக்கவும் மறக்கவும் தயாராகு. மனிதர்கள் என்பது தவறு செய்வது இயல்பான ஒன்றுதானே. அதை நீ மறக்கவும் மன்னிக்கவும் கற்றுக்கிட்டினா உன் வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கும். அவங்களும் பேசாமல் இருப்பாங்க. ஆனால் அவங்க திருந்த மாட்டாங்க, மறுபடியும் தப்பு செய்கிறாங்கன்னு தெரியும் போது அப்பவும் நீ அவங்கள போய் திருத்தக்கூடாது, அவங்களுக்கு புத்திமதி சொல்லக்கூடாது. நீ தனியாக அவர்களை விட்டு விலகி நின்றணும். அப்போதும் மாற வேண்டியது நீதானே தவிர மற்றவங்க கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தில் யார் என்ன செய்யணும், எப்படி என்னென்ன செஞ்சு வாழணும்னு எழுதப்பட்டிருக்கோ அதன்படி தான் அவங்கவங்க வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. யாரையும் போய் ஒன்னால் திருத்தவோ மாற்றவோ முடியாது.
வேணும்னா நீ மாறிக்கோ. உனக்கு ஒத்து வராதவங்களையும் உனக்கு பொருந்தாதவர்களையும் உனக்கு பிடிக்காதவர்களையும் விட்டு நீ விலகி நிற்க கத்துக்கோ என் செல்லமே. நீ வாய் திறந்து என்கிட்ட சொல்ல முடியாத உன் வேதனைகளையும் கஷ்டங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வராகியம்மா நிச்சயமாக உன் வேதனைகளுக்கு ஒரு நல்ல முடிவை கொடுத்தே தீருவேன். உன் வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்க போது திடீர் திருப்பமாக பல ஆச்சரியங்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. உன் தொழிலையும் வேலையிலையும் முன்னேறுவதற்கான வழிகளை நான் காட்டுறேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ யாருக்கிட்டையும் போய் கையேந்த நான் விட்டுற மாட்டேன். என் நிழலில் இருக்கும் என் அன்பு பிள்ளையான உன்னை நான் கைவிடாமல் காப்பாற்றுவேன் என் செல்லமே. உன் நல்ல மனசுக்கு நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும். இன்னும் உனக்கான வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களை நடத்துவதற்காகவே இந்த வராகியம்மா நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். நான் சொல்கிறத நல்லா கவனமாக கேளு. யாருக்காகவும் நீ உன் மனசில் கவலைகளை கொள்வதோ காயப்படுத்தி கொள்வதோ கூடாது. உன் கூட வர்றவங்க உன்கிட்ட உயிராக பழகுறாங்க, அன்பாக பேசுகிறாங்கன்னா சரி நீ ஏற்றுக்கோ. அதே போல் அவங்க பாதியிலேயே உன்னை விட்டு விலகி போனாலும் அதையும் ஏற்றுக்கணும். ஏன்னா வாழ்க்கை பாதையில் நீ சந்திக்கும் எல்லாருமே வெறும் வழிப்போக்கர்கள் தான். எப்போவுமே உன் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் உனக்கு துணையாக நீ மட்டும்தான் இருக்க முடியும். அதனால் உன் துன்பத்தை எல்லாம் தூரமாக வச்சுக்கோட்டு இன்பத்தை மட்டுமே மனசளவில் நினைக்கக்கூடிய பிள்ளையாக இரு. உனக்கு எவ்வளவுதான் வலிமை இருந்தாலும் தெம்பு இருந்தாலும் நீ வைராகியத்தோடு இருந்தாதான் அந்த காரியங்களை செஞ்சு சாதிக்க முடியும். என்னுடைய துணையின் மூலமாக உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடையும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ வைராகியத்தோட போராடுனா நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைச்சிடும் என் செல்லமே. நீண்ட நேரமாகவே இந்த வராகியம்மாவின் ஆசீர்வாதத்துக்காக காத்துக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் இப்போது நான் வந்துட்டேன் அல்லவா. இனிமே உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துட்றேன். தொடர்ந்து கஷ்டத்திலேயே வளர்ந்து மூழ்கி போய் அதிலேயே திளைச்சிக்கிட்டு இருக்க உனக்கு இனி வரும் காலம் எப்படி இருக்க போகுதோன்ற கவலை இருக்குது தானே. இனி வரும் காலம் எல்லாமே உனக்கு கஷ்டங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் காலமாக இருக்கும். அம்மா வராகி தாயே, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன். இனிமேலாவது நல்லா இருக்கணும்னு நினச்ச உன் நினைப்பை நிறைவேற்றி எல்லா விஷயங்களையும் கடந்து நிம்மதியாக வாழும்படி உனக்கான ஒரு விடிவு காலத்தை இந்த வராகியம்மா உண்டாக்கி கொடுத்துட்றேன் என் செல்லமே. நீ உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லாமல் மனக்குழப்பத்தோடும் கவலையோடும் இத்தனை நாள் வாழ்க்கையை வாழ்ந்துட்ட. இப்போது உன் கர்ம வினைகளையெல்லாம் எப்படி தீர்க்கணும், நீ எப்படி வாழணும்னு எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்துட்டேன் தானே. இனிமேலாவது அதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்போதும் நல்ல எண்ணங்களோட நல்ல சிந்தனைகளோட நல்ல செயல்களை செஞ்சு பழகு. உனது அனுபவ பாடங்களை எல்லாம் நீ அவ்வப்போது மறந்துடுற. மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் இது எல்லாமே மனசில் ஞாபகம் இருக்கும். முதல்ல உன் குழப்பங்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச அனுபவ பாடங்களை கையில் வச்சுக்கிட்டு இனி வரக்கூடிய மிச்சம் இருக்கும் எஞ்சி இருக்கும் காலத்தை வாழ ஆரம்பி. இந்த வராகியம்மா உன் குழப்பத்திற்கு விடையும் முடிவும் கொடுத்து உன் வாழ்க்கைக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளி தருவேன். நீ எல்லாருக்கும் உதவி செஞ்சாலும் யாருமே உனக்கு உதவி செய்யாமல் ஏமாற்றக்கூடியவங்களாகவே இருக்காங்களே நினச்சி கவலைப்படாத. நீ யாருக்கு நல்லது நினச்சாலும் உனக்கு நல்லது நடக்கவே மாட்டேங்குதே. நான் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரியாக தானே இருக்கேன், ஒரே மாதிரி தானே அன்பாக பாசமாக பழகிறேன்னு நினச்சி கவலைப்பட வேணாம். நன்றி இல்லாத மனிதர்களிடம் போய் நன்றியை எதிர்பார்ப்பது உன் தவறு தானே. நீ எந்த மனிதரிடமும் எதையும் எதிர்பார்த்து ஏமாற்றம் அடையாமல் வாழ்க்கை அதன் போக்கிலேயே வாழ முயற்சி செய். நீயாக இரு. நீ உனக்காக மட்டும் உன் வேலைகளை செஞ்சால் போதும். வாழ்க்கைங்கிறது உன்கிட்ட ஏதாவது சொல்ல வருவதை உன்னால் உணர முடியும். சில நேரங்களில் வாழ்க்கையில் சில விஷயங்களை சமாளிக்க முடியாமல் முட்டி மோதி திணறுவதை விட அமைதியாக கடந்து போவது தான் சரியாக இருக்கும். உனக்கு எது நல்லதோ அதை இந்த வராகியம்மா நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். உன் பயணத்துக்கு தயாராக இரு. இந்த முறை உன் வாழ்க்கை பயணம் நிச்சயம் வெற்றியுடையதாக அமையும். நீ எப்போதும் நேர்மறை எண்ணத்தோடு இருந்தாலே இந்த வராகியம்மா உனக்கு துணையாக பக்கபலமாக இருந்து நீ நேர்மறையாக யோசித்த விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக வெற்றி கிடைக்கும்படி செஞ்சிருவேன். சோதனைகள் வரும்போதும் கஷ்டமான சூழ்நிலையிலையும் தான்
நீ ரொம்ப அமைதியாக இருக்கணும் என் செல்லமே. நீ யாருக்காக இந்த பூமியில வாழ்றியோ அவங்களுக்காக சில விஷயங்களை விட்டு கொடு. ஆனா உனக்காக யாராவது வாழ்ந்தாங்கன்னா அவர்களை ஒருபோதும் யாரிடமும் விட்டு கொடுத்து விட வேணாம். உறவுகள்ல இருந்து நீ கத்துக்க வேண்டிய பாடம்தான் அனுபவம். அனுபவம் இல்லாத வாழ்க்கையும் அனுபவிக்காத வாழ்க்கையும் என்னைக்குமே வீணானதுதான். உன்னை பிடிக்காத உறவுகள் எப்போதுமே உனக்கு ஏதாவது ஒரு வகையில் தொல்லை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நீ அதுக்காகலாம் வருத்தப்படவோ யோசிக்கவோ கவலைப்படவோ கூடாது என் செல்லமே. என்ன வேணும்னு உன்னை பார்த்து கேட்குறவங்கள விட உனக்கு நல்லா வேணும்னு நீ படுற கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஜென்மங்கள் தான் இந்த பூமியில் நிறைய பேர் இருக்காங்கன்றத நீ நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு அடியையும் பார்த்து பார்த்து எடுத்து வை. இந்த வராகியம்மா எத்தனையோ வழிகளில் உனக்கு நல்லது காட்டினாலும் ஆறுதல் சொன்னாலுமே கூட நீ எல்லாத்தையும் தவற விட்டுடுற. மறுபடியும் முதல்ல இருந்தே உன் வாழ்க்கையை ஆரம்பிப்பது போல இருக்கு. அதனால நேர்மறையான எண்ணங்களை உன் மனசுல வச்சுக்கிட்டு நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நல்ல செயல்களை செஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பி. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியுடையதாக மாறிடும். நீ எப்போதும் யாருக்கும் துன்பம் கொடுக்காம முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்க கஷ்டத்தை போக்கி வாழக்கூடிய இன்பத்தை தரக்கூடிய பிள்ளையாக இருந்தினா உன் எதிர்காலமும் இன்பமயமாக இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது. யாருக்கும் துன்பம் தருவதோ யாரையும் கஷ்டப்படுத்துவதோ ஒருபோதும் கூடாது என் செல்லமே. இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில சில மாற்றங்களை கொண்டு வரப்போறேன். இப்போது நீ என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறத சரியா புரிஞ்சுக்கிட்டு என்னை வழிபட ஆரம்பிச்சிட்டாலே உன் மனசுல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் நடத்தி கொடுத்துடுவேன். முழுவதுமாக என்னை நம்பக்கூடிய உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்துடுவேன். உன் மனசை புரிஞ்சுக்காத வாழ்க்கை துணை உனக்கு அமைஞ்சதை நினைச்சு நீ வருத்தப்பட வேணாம். அவங்க குடும்பமும் அவங்க வளர்ந்த விதமும் அவங்க சூழ்நிலையும் வேற மாதிரி இருந்துக்கு. அவங்க உலகமும் மிக சிறியது. அதனால தான் அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்யணுங்கிறதுல கவனம் செலுத்து. உனக்குள்ள ஒரு ஆன்மீக முன்னேற்றமும் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றமும் வரும். எந்த குறைபாடும் இல்லாமல் உன்னை நிறைவாக நிம்மதியாக வாழ வைக்கும் வேலைகளை இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ எதையுமே பெருசாக கற்பனை செஞ்சு இது அப்படி ஆகிடும் அது இப்படி ஆகிடும்னு எதிர்மறையாக யோசிக்க வேணாம். உன் உடல் அவ்வப்போது உனக்கு கொடுக்கக்கூடிய சமிகைகளை புரிஞ்சுக்கிட்டு உடம்புக்கு என்ன தேவை, எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றத நீ உணர்ந்து நடந்துக்கொள். அதிக ஆரோக்கிய குறைபாடுகளை நீ ரொம்ப அலட்சியமாக நினச்சிட வேணாம். எப்போவுமே நீ ஆரோக்கியமாக இருக்கும்படி உன் சாப்பாட்டையும் உடல் விஷயத்தையும் நீ கவனத்தில் வச்சுக்கணும் என் செல்லமே. வேலை பார்க்குற இடத்துல உன்னை அவமதிக்கணுங்கிறதுக்காகவே சில பொறுப்புகளை உன்கிட்ட கொடுக்காம தட்டி கழிக்கிறவங்களை நான் பார்க்குறேன். உன் முகம் இருண்டு போய் நீ தினமும் கவலையோடையே வந்து ஒரு கட்டத்தில் வேலையை விட்டு நிற்கணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் பதிலாக ஜொலிக்கும் வெற்றியே உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நான் தரப்போகிறேன் என் செல்லமே. அதை பார்த்துட்டு மறுபடியும் அவங்க உன்கிட்டயே வந்து எல்லா பொறுப்புகளையும் கொடுத்துட்டு போவாங்க. நீ எங்கே இருந்தாலும் அது வீடோ அலுவலகமோ வெளி உலகமோ எல்லா இடத்திலும் உனக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கணுங்கிறது தான் இந்த வராகியம்மா என்னுடைய ஆசை. ஏமாந்துட்டோமே நினச்சி தலை குனியாம யாரையும் ஏமாற்றி பிழைக்கிற எண்ணம் எனக்கில்லைன்னு கர்வத்தோட தலை நிமிர்ந்து நில்லு. யார் உன்னை எந்த தூரத்தில் வச்சாலும் அதே தூரத்தில் வாழ கற்றுக்கிட்டினா நிச்சயமாக உன் வாழ்க்கை நல்ல நிம்மதியாக இருக்கும். வாழ்க்கையிலிருந்து அத்தனை தீய எண்ணங்களையும் எரிச்சிட்டு வராகி தாயே போற்றி நேர்மறையான எண்ணத்தோடு என்னை வணங்கினா உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நான் வெற்றியை கொடுத்துருவேன். நீ எதிர்பார்க்கும் காரியங்களும் நிச்சயமாக உனக்கு சந்தோஷத்தை தரும் விதத்தில் நல்லதாக நடக்கும்.